ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நீட்டமாக சன்னமாக அறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு. ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம 3 ஸ்பூன் மணங்காட்டு மசாலா சேர்த்திக்கலாம். கடையிலலாம் வைப்பாங்க மணங்காட்டு மசாலான்ட்டு. சோள மாவு சேர்த்திக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதில் வனங்காட்டு மசாலாவிலே காரம் இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணுங்கும் போது மட்டும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ இன்னும் டேஸ்ட் கொடுக்கணுன்னா நம்ம கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக வரும், சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு முட்டை மட்டும் இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறவங்க, அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க, இங்கே முட்டை தவிர்த்திட்டு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இந்த முட்டை அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ கலருக்கு நம்ம கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்தளவு நல்லா கலந்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு நம்ம போட ஆரம்பிச்சிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லா பக்கமே நல்லா ஒரே மாதிரி வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டில் போட்டுக்கோங்க. இங்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.